அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில முடக்கு தோஷத்தை பத்தி ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முடக்கு தோஷம் அப்படின்னா அடிப்படையான ஒரு புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி ஒரு தோஷம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அந்த பிரச்சனையில இருப்பாங்க, ஆனா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா. ஜோதிட பாஷையில இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். மாந்தி அப்படின்னா என்ன சார்? ரொம்ப சந்தோஷங்க. மாந்திங்கிற ஒரு கிரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மாந்தி அப்படிங்கிற வார்த்தையை ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல சித்தர்கள் பாருங்க, சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாயினா கூட பிறந்த சகோதரர்கள், புதன்னா தாய் மாமன், குருன்னா குழந்தை பெரியோர்கள், சுக்கிரன்னா மனைவி, மூத்த சகோதரி அத்தை, இதெல்லாம் சுக்கிரன். சனினா சித்தப்பா, ராகுன்னா பாட்டன், கேதுன்னா பாட்டி. மாந்தினா சூரியனுடைய மகன் சனி, சனி பகவானுடைய மகன் தான் மாந்தி. ஓஹோ. சூரியனுடைய மகன் சனி, சனியுடைய மகன் மாந்தி. அந்த மாந்திக்கு ஆதி காலத்துல குளிகைன்னு பேரு, குளிகன். கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணீங்கன்னா குளிகன்னு போட்டிருப்பாங்க. சில சாஃப்ட்வேர்ல மாந்தினே கொடுத்துருப்பாங்க, சில சாஃப்ட்வேர்ல குளிகன்னு போட்டிருப்பாங்க. அந்த குளிகனுங்கிறது அப்போ 9 கிரகத்தோட மாந்தி 1 10, லக்கணம் 1 11. சரி. அப்போ மொத்தமே பாருங்க, அந்த காலத்துல 12 கட்டம் தான் இருக்குது, 11 கட்டம் நிறைவா வச்சிருக்காங்க. அந்த ஒரு கட்டம் ஒரு கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறது ஆதி காலத்திலே இருந்திருக்கு. என்னங்கம்மா, மொத்தம் இருக்கிறது 12 கட்டம், 9 கிரகம், லக்கணம் 1 பிறக்குது 10, பேரன் 1 சூரியனுடைய பேர மாந்தி, அப்போ 11 ஆயிருச்சு. ஒரு கட்டம் ஆல்ரெடி அது எம்டியா இருக்கும். அப்போ எல்லாம் நிறைவாகாது. சரி, நம்மளே ஒரு பூர்த்தி ஆக முடியாது. கண்டிப்பா. அப்ப இறை தேடுதல் எத்தனையோ இருக்கலாம் இல்லைங்களா? இந்த உலகத்துக்காக என்ன வேணா தேடலாம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட கர்மா ஒரு ரகசியமா புதைஞ்சிருக்கும். அதை தேடுறதுக்காக அந்த ஒரு கட்டத்தை கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 12 கிரகத்தை படைச்சிருக்கலாம், 27 லட்சத்துக்கு 54 வச்சிருக்கலாம், 60 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு பஞ்சாங்கம் கொடுத்துருக்கலாம். எல்லாமே ஆதி காலத்துல சித்தர்கள் கரெக்டா கணக்கு போட்டு அந்த வேலை செய்யறாங்க. அப்போ அந்த காலத்துல குழுகன் என்ன வீடு குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க. குழுகன் என்ன வீடு குட்டிச்சவரு அப்படின்னா குளிகனுக்கு பேர் தான் மாந்தின்னு சொல்லிட்டுங்களா? அது எந்த வீட்டுல நிக்குதோ அந்த வீட்டு அது கெடுக்குமா? அப்படியா? ஆமா. அப்ப லக்கணத்துல மாந்தினா யாரு பயப்பட வேண்டியது இல்லைங்க. முதல்ல அதனுடைய கர்மா என்னன்னு நம்ம தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதனுடைய தாக்கம் நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா இதைய பத்தி நாங்க ஒரு பாரம்பரியமா திருவள்ளுவர் குல வம்சம். சரி. ஒரு 30 வருஷமா நானே ஜோசியம் பார்க்குறேன். என்னுடைய அப்பா 60 ஆண்டு காலம் ஃபுல்லா ஜாதகம் பார்த்தார். அதுக்கு பின்னாடி என்னுடைய தாத்தா 97 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்ப அதுலயே ஒரு 100, இதுல ஒரு 60, 160, என்னோடது 30, 190. அவங்களோட தாத்தா 120 வருஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக தவம் பண்ணி ஜீவ சமாதி ஆயிருக்காரு. அவங்க ஒரு 100 வருஷம் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தலைமுறையே ஒரு 300 வருஷ கணக்குல வருது. அப்ப அந்த மாந்தி கணிதத்தை பஞ்சாங்கம் எழுதும் போதே 9 கிரகத்தை அடைக்கும் போதே மாந்தி லக்கணம் எல்லாம் போட்டுத்தான் ஆதி காலத்துல தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் எல்லாம் போட்டு சாதக அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ஜோதிடத்தை படிச்சு இன்னென்ன தோஷத்துக்கு இன்னென்ன பரிகாரங்கள் பண்ணி நீங்க வாழையடி வாழைய நல்லா இருக்கும்னு வாழ்த்தி தான் ஜாதகத்தவே கொடுப்பாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு இது ஒரு 4 தலைமுறைக்குள்ள 300 வருஷம் இருக்குதுங்க. இப்போ எங்க தலைமுறை எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்க ஒரு வள்ளுவர் குல வம்சமா இருக்கிறதுனால 7 தலைமுறையா இந்த பாரம்பரிய தொழிலை வச்சுதான் எத்தனையோ மக்களை வாழ வச்ச இந்த குலங்கோத்திரம் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் நான் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சேங்க. யூடியூப் சேனல்ல எங்களுடைய இனம் வள்ளுவருடைய வம்சாவளியா இருக்கிறதுனால அந்த திரு வள்ளுவர் அப்படிங்கிறத அந்த முன்னோர்கள் எழுத்தாணி ஏடும் வச்சு ஆதி காலத்துல பனையோலையில எழுதி பனை 1000 பறவை 1000. பறவை கொல்லாம இருந்தா அது 1000 ஆண்டு காலம் அது உலகத்துல நல்லா வாழுமா. பனையை அறுக்காம இருந்தீங்கன்னா அது 1000 வருஷத்துக்கு அந்த ஓலை எத்து போகாதான். அதான் பனை 1000 பறவை 1000. ஒரு பறவை மூலிகை தானே சாப்பிடுது, நம்மள மாதிரி என்ன சாப்பிடுது? ஒண்ணு சாப்பிடாது. அது அழகான ஒரு மூலிகை எடுத்து ஒன்று எடுத்ததுன்னா ஒரு நாள் பூரா ஜீரணமாக வரைக்கும் ஒண்ணுதான் எடுத்துக்குது. எல்லா நேரம் அது பண்றதில்ல, அது விளையாண்டுட்டு இருக்கும். அது மூலிகை தான் சாப்பிடுது. அப்ப அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தது பறவைகளை வச்சுதான். இந்த மூலிகை ஒன்று சாப்பிட்டாங்கன்னா ஒரு குறுமிளகவே நீங்க காலையில வாயில போட்டுக்குங்க, சரி, பொழுத வரைக்கும் பசி ஆகாது. என்னங்கம்மா?
ஒரு குறுமிளகு தெரியும் இல்லைங்களா, வால் நான் மிளகு. கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குறுமிளகை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அப்போ அது என்ன ஆகுங்க, ஒரு நாள் பூராமே நீங்கள் வாட்டுக்கு வந்தால் வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியே இருக்கும், தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கும், நல்லா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்த ஒரு மிளகுக்கு அவ்வளோ. அப்போ அந்த தியான நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே பசிக்கின்னு சொல்லி போட்டு தியானத்தை கட் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் ஆமா. ஒரு மிளகை போட்டு உட்காந்து ஒரு தியானம் பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்தை விஞ்ஞானத்துலேருந்து கொண்டு வந்து ஒரு ஓலையில் எழுதிடுவாங்க. ஓ, அப்படி வந்ததான் மாந்தி. இதெல்லாம் அடிப்படையிலேருந்து கிடைச்சது ரூலுங்க. இப்போ நம்ம 30 ஆண்டு காலமாக இந்த ஜோதிட துறையில் இருந்ததுனால இந்த விஷயத்தை அப்படியே சுட சுட எடுத்து மக்களுக்கு அப்படியே கொடுக்கணும். அதுக்காகத்தான். ஏன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் இதை சொல்லாமல் போயிட்டாங்கன்னு வைங்க, சொல்லாத காதல் செல்லாமலே போயிருமா. மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாங்கன்னா அவங்க இவங்களை விரும்புறதும் அவங்க விரும்புறது யாருக்கு தெரிய போதும். அதுபோல் இது சொன்னாதான் இந்த உலகத்துக்கு அது போய் சேரும். அப்போ இந்த லக்கணத்தில் மாந்தி என்பது அவங்களுடைய மூதாதிகள் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க. முதல்ல இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த காணாம போனவர் இந்த குடும்பத்துக்காக அந்த காலத்தில் ரொம்ப பாசமாக பழகுவாங்க. சரி. அப்பெல்லாம் பாசமாக இருப்பாங்க. ஒரு பேரம்பேத்தி வந்து எங்கேயாவது போய் விழுந்துடக்கூடாது, போய் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அவங்களோட வீட்டு குடும்பத்துக்கே ஒரே பெட் சைட்டு போர்வைதான் இருக்கும். ஒன்றில் இழுத்து தூங்குனாங்கன்னா 10 பேர் ஒரே போர்வையில் தூங்குவாங்க. வறுமையிலையும் கூட நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அன்னைக்கு விறகடுப்பில் தான் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து எளிமையாக வாழ்ந்ததுனால பொய்யும் திருட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்தாங்க. கண்டிப்பாக. அப்படி வாழும்போது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்பட்டால் அத்தனை பேருடைய மனமும் இயங்கும். இன்றைக்கி நல்லா இருக்கிறியான்னு கேட்குறக்கும் கூட ஆள் இல்லைங்க. அப்போ காலம் வேகமாக போகுது இல்லையா. இப்போ நம்ம அப்போ அந்த காலத்தில் பாசமாக பழகும்போது வருஷம் ஜோதிடம் பார்க்குறக்காக ஜாதகம் எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போவாங்க. போய் இந்த காலத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன கோயிலுக்கு போகணும், இந்த வருஷம் வெள்ளாமை எப்படி விளையும், இன்னைக்கு கந்தையம் எப்படி இருக்குது, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, அனைத்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கே ஜோதிடத்தை கால்நடையாக போய் வீட்டிலேயே போய் உட்காந்து சிமிலி விளக்கில் உட்காந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க. நான் அவங்க பின்னாடியே நாங்கள் போவோம். அந்த வறுமை தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பாக. அவங்க போகும்போது பஞ்சாங்க பை எடுத்துகிட்டு போவோம். அப்படி போகும்போது தான் அவர் லக்கணமே போட்டாச்சே, ஏன் மாந்தி கணிதம் கணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா மாந்தி வந்து அந்த துணை கிரகமாக வருது. அந்த சூரியனுடைய மகன் சனி, சனிக்கு துணை கிரகமாக வந்ததுனால அவருடைய மகனாகவே இருந்து துணை கிரகம் மாந்தி. இந்த மாந்தி ஒன்று தான் இந்த அழுகி போகிற பொருள். நம்ம உடம்புல இந்த புண்ணு வந்துச்சுன்னா ஆற மாட்டேது பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த மாந்தி தோஷம். அழுகி போகக்கூடியது டெத்து. ஏன்னா அது லாஸ்ட். சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. எல்லா கர்மாவும் மாந்தி கிட்டத்தான் போய் டெபாசிட். இறுதி எல்லாமே அங்கதான் போய் லாக் ஆகுங்க அந்த மாந்தி. அதனால தானே குளிகை காலத்துல ஒரு காரியம் செஞ்சா அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அந்த இறப்பு வந்து குளிகை காலத்துல எடுக்காதீங்க, அது பார்த்து எடுங்க. இல்லாட்டி தொடர்ந்து வீட்டுல ஏதாவது டெத்து நடக்கணும். அதனால டெத்துங்கிறது அங்கதான் பிறக்குது பாருங்களேன். அதான் மாந்தி, அதான் ஒரிஜினல் விஷயம். இதெல்லாம் ஆதி காலத்துல அந்த குளிகை காலம் பார்த்து, அந்த நேர காலம் பார்த்து, அந்த தனிஷ்டா பஞ்சமி எல்லாம் பார்த்து தான் அந்த பிரேதத்தை எடுப்பாங்க. அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சி காணாம போறது, மனநிலையாகி எங்கேயாவது சூசைட் பண்றது, ஆற்றுல போய் தெரியாமல் விழுந்துறது, இல்லை கொடுமை தாங்க முடியாமல் ஏதாவது பண்ணிக்கிறது, இப்படி இருக்கிறவங்களுடைய ஆத்மா சாபம் யாருக்கு அந்த குடும்பத்தில் இருக்குதோ அவங்க வம்சத்துக்குள்ள தான் இந்த லக்கணத்தில் மாந்தி பிறக்கும். ஏன்னா அந்த துர்மரண தோஷத்துக்கு தான் இந்த மாந்தி வந்து உள்ள கனெக்ட் ஆகுது. இது இன்னைக்கு எடுக்கலைங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 300 வருஷம் நான் சொல்கிறேன். மாந்தி கணிதம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எங்களுடைய ஆதாரமா எல்லாருமே எங்களுடைய வீட்டுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா படம் எல்லாம் ஆதி காலத்துல இப்போ கொஞ்சம் ஓவியமா வரைஞ்சி வச்சுக்கிறது கொஞ்சம் இருக்குது. இப்ப கரண்ட்ல ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் படம் இருக்குது. இப்ப கரண்ட்ல இருக்கிறதெல்லாம் இருக்கு சுத்தி. சரி, இவங்கெல்லாம் ஒரு 300 வருஷ தலைமுறையிலேருந்து ஜோசியம் பார்த்துக்கிறதுனால ஞாபகார்த்தம் அதை வச்சுக்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் ஜோதிடத்திலேயே எல்லாம் கணிதம் பண்ணவங்க தான், மாந்தி கணிதம் பண்ணவங்க தான். அப்போ அந்த பாரம்பரியமாக நம்ம வந்து அதை பண்ணினதுனால இந்த மாந்தி பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொன்னால் அதில் இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இல்லைங்களா. அதனால அந்த மாந்தி பற்றி தான் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த அடிப்படை விளக்கமே இவ்வளவு நேரம் போகுது. மாந்திக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க மாந்தி பற்றி. இப்போதான் நான் சொல்லவே போறேன். அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அந்த பாடி அழுகி போய் யாருமே ஒருத்தர் அடக்கம் பண்ணுறக்கு ஒரு நாதியே இல்லையே அப்படின்னு அது வேதனையோடு இருக்கும். அந்த ஒரு வேதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா குருவி கொத்தி மீன் கொத்தி அதனுடைய துர்வாசம் அடித்து ஒரு ஆத்மா ஒரு மனித பிறவிக்கு இப்படி ஒரு தண்டனையா அப்படின்னு அந்த ஆத்மாவும் அங்கே தான் இருக்கும், அந்த உடம்பு அங்கே தான் இருக்கும். யாராவது ஒருத்தராவது இதை எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அது நினைக்கும்.
அப்ப அந்த ஆத்மா பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஒருத்தருமே இல்லைன்னா அது எந்த சொந்தக்காருடைய ரிலேட்டிவ்ல அந்த இறப்பு வந்ததோ அவங்க குடும்பத்துக்கே இந்த ஆத்மாவோட சாவம் தான் லக்கணத்துல மாந்தி. மாந்தி. ஓ.